ஆத்திகத்தை கடவுள் நம்பிக்கை என்று அழைப்பதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. ஆத்திகத்தை நம்பிக்கை என்று சொல்லும்போது அதன் எதிர்வாதமான நாத்திகம் நம்பிக்கை அல்ல என்று துணிக்கிறது. ஆனால் நாத்திகம் ஆத்திகம் இரண்டுமே நம்பிக்கைகள் தான். ஆத்திகன் கடவுள் இருக்காருன்னு நம்புறான், நாத்திகன் கடவுள் இல்லைன்னு நம்புறான். ஆத்திகனுக்கும் கடவுள் இருக்காருன்னு தெரியாது, நாத்திகனுக்கும் கடவுள் இல்லைன்னு தெரியாது. ஏன்னா கடவுள் இருக்கார் என்றோ இல்லை என்றோ நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால்தான் பெட்ராண்ட் ரசல் போன்ற மேதைகள் தங்களை நாத்திகர்கள் என்று சொல்லிக் கொள்ளாமல் அஞ்ஞாதவாதிகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படின்னா நாத்திகம் என்பது நம்பிக்கை தானே. அப்படி இருக்கும்போது ஆத்திகனின் நம்பிக்கையை மட்டும் இச்சாவாதம், விஷுவல் திங்கிங் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சொல்ல போனால் ஆத்திகனாய் இருப்பதை விட நாத்திகனாய் இருப்பதற்குத்தான் அதிக வைராக்கியம் தேவைப்படுகிறது. எப்படின்னா என்னதான் நம்ம சிலர் கடவுள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாலும் நாம எல்லோரும் கடவுள் இருக்கிறார் என்பது போலதான் வாழ்றோம். ஏன்னா கடவுள் இல்லாத உலகத்துல அன்பு, துரோகம், நியாயம், அநியாயம், உண்மை, பொய் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? அப்படி இருக்கும்போது நாம் வாழ்வதற்கு எதிராக நம்புவது கடினமா, இல்லை நாம் வாழ்வதற்கு நேராக நம்புவது கடினமா? அப்ப நாத்திகத்தை போன்று நம்புவதற்கு கடினமான ஒரு நம்பிக்கையே இச்சாவாதம் இல்லைன்னா ஆத்திகம் மட்டும் எப்படி இச்சாவாதம் ஆகும்?